அலப்பீசியா ஏரியேட்டா அப்படிங்கிற புழுவட்டுக்கு சித்த மருத்துவத்தில் ஒரு ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்டாக என்ன பண்ணலாம்? அலப்பீசியா ஏரியேட்டா இருக்கக்கூடிய அந்த இடத்துல சின்ன வெங்காயம் அதை ரெண்டாக வெட்டி லைட்டாக சால்ட்டு தொட்டு, அதாவது கல்லுப்பு தொட்டு அந்த இடத்துல தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வரணும். அதனால் குளித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல கையான் தைலம் அப்படின்னு மார்க்கெட்டில் கிடைக்கும், அதை வாங்கி போட்டுட்டு வரலாம். மாலதி அதிகேரம் அப்படிங்கிற ஒரு ஆயிலையும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து போட்டுட்டு வந்தோன்னா முடிகள் முளைச்சிரும். பலகரி பருப்பம் அப்படின்னு ஒரு பருப்பம் இருக்குது. அந்த பருப்பத்தை எலுமிச்சம்பழச்சாறு விட்டு அரைச்சி இந்த புழுவட்டு இருக்கிற இடங்களில் பூசிட்டு குளிச்சுட்டு வந்தாலும் இந்த புழுவட்டு மறையும். இதுக்கும் கையான் தைலம் அப்படி இல்லைன்னா மாலதி அதிகேரத்தை நம்ம ஒரு ஹேர் ஆயிலாக தொட்டு போட்டுட்டு வரணும். இது பண்ணி நமக்கு புழுவட்டு சரியாகலை, சின்ன சின்ன ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் எல்லாம் முளைக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டாக்டரை தான் கன்சல்ட் பண்ணிக்கிடணும். ஏன்னா இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணக்கூடிய மெடிசனை எடுத்தால் மட்டும்தான் இந்த புழுவட்டு மறையும். யூஸ் பண்ணி பாருங்கள். ஹோம் ரெமடி.